எலெக்ஷன் சொல்லி வந்துட்டாலே கிராம பகுதிகளில் இருக்கிற அந்த போலிங் பெர்சன்டேஜுக்கும் ஆம்பூர் நகரத்தில் அதே போல் வாணியம்பாடி நகர பகுதிகளில் இருக்கிற அந்த போலிங்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அங்கே 75% 80% வாக்காளர்கள் வாக்குகளை செலுத்துகிறாங்க. நகர பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60% தாண்ட மாட்டேங்குது போலிங்கினுடைய அந்த பெர்சன்டேஜ். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதை சரிப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறைகளை நீங்க வாக்காளர்களுக்கு சொல்றீங்க? அதாவது வாக்களிப்பதற்கான அதற்கான தேவை என்ன அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் மக்களுக்கு விளக்குனீங்கன்னா நல்லதா இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த டைம்ல எஸ்ஐஆர் இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் எடுத்துட்டாங்க. இனிமேல் யார் இப்போ ஓட்டராக இருக்காங்களோ தேர் லக்கி பீப்புள், தேர் நேம் இஸ் தேர், ஒரு ஓட்டராக மாறி இருக்காங்க அங்கே. அதனால இதுக்கு முன்ன எப்படி இருந்தது பற்றி இல்லை, இது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு அடித்த ஒரு லாட்ரின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பேர் உங்களுக்கு இருக்கிறத யூஸ் பண்ணி ஆகணும். யூஸ் பண்ணி ஆகணும்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எதுக்காக ரிப்பப்ளிக் ஆகிருக்கோம் இன்றைக்கி, ஜனங்களாக எலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு வச்சுருக்காங்க. அதை எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும், நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக நம்ம எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், கூட்டம் இருக்கலாம், அது இருக்கலாம், அந்த நேரத்தை பார்த்து போய் அந்த நேரத்தில் ஓட்டு போட்டு தான் ஆகணும். அது நம்ம கடமை. அதை நம்ம எடுத்து இது என்ன சொல்கிறது, இப்போ இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ எந்த அளவுக்கு நம்ம நம்மளால் ஒரு கவர்மெண்ட்டே மாற்ற முடியும், கவர்மெண்ட் எது விருப்பப்பட்ட கவர்மெண்ட்டை கொண்டு வர முடியும். அந்த ரைட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஜனங்க அதை கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்லுங்க. பர்டிகுலராக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லேடிஸுங்க நிறைய பேர் போகிறதில்ல. அங்கே என்ன அதுக்கு தகராறு, எதுக்கு போகணும்? அதுலேயும் முஸ்லீம் லேடிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் போகிறதில்ல. அதுக்கு காரணமே அந்த ஆண்கள் தான். அந்த வீட்டில் இருக்கப்பட்ட ஆணுங்க அவங்கள என்கரேஜ் பண்ணோம், போங்க, நான் வர கூட பார்த்துட்டு போய் ஓட்டு போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதை அனுப்பணும். அவங்கள லேடிஸ் மஸ்ட் எக்ஸசைஸ். அவங்க தான் கரெக்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்க எந்த கட்சியும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்க எது நல்லது கெட்டது, நம்மளுக்கு எது நல்லது, கவர்மெண்ட் கஷ்டப்படுறக்கும் அவங்க தான் அந்த கிச்சனில் இருந்துக்குது. சாமான வாசி எல்லாமே கஷ்டப்படுறவங்க அவங்க தான் போய் எக்ஸசைஸ் பண்ணோம். அதுக்கு ஆண்கள் ஒத்துழைக்கணும். அங்கே ஒத்துழைக்கிறதுனாக்கா பாரம்பரிய பர்சன்டேஜ் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பெரிய சிட்டி பற்றி நான் பேசலை, ஆம்பூர் மாதிரி டவுனோ வாழைமலை மாதிரி டவுனில் நம்ம நல்லா வில்லேஜுக்கு அளவு கொண்டு வரலான்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய அந்த விளக்கம் மக்களுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.